அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவள்ளூர் கிருஷ்ணன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள வந்து நைட்டோட நைட்டா வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க காட்சிகள். பத வைக்குது. இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆனால, நம்மளுடைய முதலமைச்சர், அதாவது பொம்மை முதலமைச்சர் வந்து கூலி படத்துக்கு ரிவ்யூ குடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா, தூய்மை பணியாளர்கள் கடந்த ஒரு 2 வாரமாக வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு செவி சாய்க்காம, ஒரு நாள் கூட செவி சாய்க்காம, ஒரு நாள் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாச்சும் செவி சாய்க்காம, நீங்க இத்தன நாள் போராடுறவங்க வந்து உங்களுக்கு கண் தெரியல. இப்போ இன்னைக்கு வந்த கூலி படத்துக்கு வந்து ரிவ்யூ படம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து குடுக்குறீங்க, போஸ்ட் குடுக்குறீங்க. இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க பார்க்கலாம். தமிழக மக்களின் உயிர் உங்களுக்கு வந்து ஒரு பொருட்டாவே தெரியல. போராட்டம் பண்ணா நீங்க வந்து ஏவல் துறை, அதாவது உங்க காவல்துறைய வந்து நீங்க ஆ விட்டு ஏவிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு தவறான செயல். கண்டிப்பா 2026 இதற்கு வந்து நீங்கள் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆவீங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை பொம்மை முதல்வர் என்று கூப்பிடுவது மிக சரி. ஆனா, மிக சரியா கூட எனக்கு தெரியல. ஏன்னா, பொம்மை கூட விளையாட்டுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு உதவும். ஆனா, நீங்க நடத்துற ஆட்சி வந்து நீங்க நடத்துறது மக்களுக்கு எதுக்குமே உதவாது. தயவு செஞ்சு நீங்க அ பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு, நீங்க உங்க குடும்பத்தோட நீங்க ஜாலியா டூருக்கு போலாம் நீங்க. ஓகேவா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ, நான் தமிழக மக்கள் நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்த வருஷம் 2026 இந்த திமுகக்கு ஓட்டு போட்டா, நீங்க அதோட தமிழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா தமிழகம் இன்னும் இதோ இப்பவே மோசமா தான் இருக்கு. இன்னும் செம்ம மோசமா தமிழகம் ஆகும். தயவு செஞ்சு யார் யாருக்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்களோ, அவங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டவிரோதமான ஆட்சி, இந்த போதைப்பொருள், இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க ஒரு தீர்வு காணணும்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க. உங்கள நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அப்படி சப்போஸ் நீங்க ஓட்டு போட நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க தமிழினத்துக்கு செய்ற ஒரு துரோகத்த நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ, ஆ வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா, இவரு கூலி படம் பார்த்துட்டு ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குறாரு. ஆனா, அவரு மக்களோட குறைகள கேட்கறதுக்கு அவர் வரமாட்றாரு. தயவு செஞ்சு தமிழக மக்கள் நீங்க தான் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். நன்றி, வணக்கம்.